எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோம், எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு. நீங்கள்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்களுங்க, அப்படித்தான் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? யார் பாகிஸ்தான் ஆதரவாளர் அப்படின்னு சொல்றாரு, பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள். அவர் தான் இப்போ காஷ்மீர் தாக்குதலுக்காக இந்தியா பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, எப்படிங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. இவங்கெல்லாம் வந்து தேச துரோகிகள் மாதிரி செயல்படுறாங்க, போர் வேண்டாம் அப்படின்றாங்க. என்ன போர் வேண்டாம்? பாகிஸ்தான்காரங்களுக்கு ஆதரவாக பேசுறீங்க, தேசபக்தி இருக்கா, இப்படிப்பட்ட செயல்பாடெல்லாம் செய்யலாமா நீங்க அப்படின்ற மாதிரி எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு ஹெச் ராஜா அவர்கள். மத்திய அரசாங்கம் நாம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் பத்தாது, அதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அல்லது கார்கில் மாதிரியான ஒரு லிமிட்டெட் வாரோ தேவைன்னு நினச்சா மத்திய அரசாங்கம் அதை மேற்கொள்ளும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய ஏஜென்ட்ஸ், திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, இவங்கள்லாம் யுத்தம் கூடாது. அது முடிவு பண்ண வேண்டியது யார்? வெறும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா, விசிகா? உங்கள் லிமிட்டேஷன் தெரிஞ்சுங்க. ஏன்னா நான் சொல்கிறது இவங்களை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக இல்லை. யூ டோன்ட் ஹாவ் இனஃப் இன்ஃபர்மேஷன். கள நிலவரம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தகவல் கிடையாது. அப்போ வாயை மூடிக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கறது தான் சரியான தேசபக்தி நடவடிக்கை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு சின்ன பயம். தமிழ்நாட்டில் தான் தேச விரோதிகள் அதிகம். காரணம், நீங்கள் இப்போ பாகிஸ்தானில் ஒரு வீதியும் பயங்கரவாதி இருக்கான், ஒரு வீட்லேயும் பயங்கரவாதி இருக்கான். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரி ஆன்டி பாகிஸ்தானி பாகிஸ்தானில் இருக்கானா? இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுக்கடுத்ததான் செய்தியாளர்கள் ஒருத்தர் என்ன கேட்டார்னா, தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போதெல்லாம் கம்முனுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ காஷ்மீர் தாக்குதலுக்கு வேறு லெவலில் ரிட்டாலியேட் பண்ணினுக்கிறீங்க, இது எப்படி பார்க்குறது நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில பேருக்கு வந்து ஓகேன்னு இருக்கும், சில பேருக்கு வந்து என்னப்பா இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். சரி, அதெல்லாம் தாண்டி இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு ஹெச் ராஜா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எப்பா மீனவர்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மீனவர் தான் தாக்கப்பட்டார், அதுவும் மீன் பிடிக்கிற பிரச்சனை இல்லை, கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்ற வன்மத்தில் கொண்டுட்டாங்க. அதை தாண்டி எந்த ஒரு பெரிய தாக்குதலும் நடக்கவே இல்லை, அந்தளவுக்கு நாங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கோம். ஆனால் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நடத்தின ஆட்சியில் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே. இந்த மாதிரி இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இப்படி ஒரு கேள்வியை கேட்குற நீங்கள் பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கான உள்நோக்கத்தோடு கேட்குறீங்கன்னு வன்மையாக இந்த இடத்துல நான் கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஹெச் ராஜா அவர்கள். இது எந்த தேச துரோகியோட கருத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க? எனக்கு சொல்லணும். டு விச் மீடியா யூ பிலாங் டு? நீங்கள் பாருங்கள், இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு 2004லேருந்து 14 இருந்தவரை 680 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு எந்த மீனவரும் கொல்லப்படவில்லை. இந்த 11 வருஷத்தில் ஒரே ஒரு மீனவர் ராமேஸ்வரத்தில் கொல்லப்பட்டார். அது மீன்பிடி காரணத்துக்காக இல்லை. அன்னைக்கு நடந்த சிலோன் இந்தியா கிரிக்கெட் மேட்சில் இந்தியா ஜெயிச்சுது, அதனால கொன்னுட்டான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் காஷ்மீர் சிச்சுவேஷன் இதையும் பேசுறது, தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்தை வளர்க்கும் உத்தேசத்துடன் கேட்கப்பட்ட உங்கள் கேள்வி வன்மையாக கண்டிக்கத்தக்கது.